அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று சர்வதேச அகிம்சை தினம். நண்பர்களே, மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி சமூக ஒற்றுமை தினம் என்றும் காந்தி ஜெயந்தி என்றும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வந்தது. 2007ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் சர்வதேச அகிம்சை தினமாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த மாமனிதராக விளங்கியவர் மகாத்மா காந்தியடிகள். 21ஆம் நூற்றாண்டிற்கும் அவரே சிறந்த வழிகாட்டி. ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன், காந்தியை போன்ற மாமனிதர் இவ்வுலகில் மனித உருவில் நடமாடினார் என்று வருங்கால தலைமுறையினர் நம்புவது அரிதாக இருக்கும் என்று கூறியுள்ளார். காந்தியத்தின் சிறப்பு அகிம்சை. உலகெங்கிலும் போராடுவதற்கு வன்முறையையும் அரசியல் தந்திரத்தையும் கையாண்ட காலகட்டத்தில் இந்த இரண்டு வழிமுறைகளுக்கும் அப்பால் மூன்றாவது ஒரு வழியை காட்டியவர் காந்தியடிகள். அகிம்சையை ஆயுதமாக பயன்படுத்தி உலகில் மாபெரும் வல்லரசாக திகழ்ந்த இங்கிலாந்தின் போர் வலிமையை முறியடித்தவர், எதிர்கொண்டவர் காந்தியடிகள். இதைத்தான் நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடினார். சூரியனே அஸ்தமிக்காத பேரரசு என்று பெயர் பெற்ற ஆங்கிலேய அரசு காந்தியடிகளுக்கு தலைவணங்கியது. அதற்கு காரணம் காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரகம் சத்தியத்தையும் அகிம்சையையும் அடிப்படையாக கொண்டிருந்ததுதான் முக்கியமான காரணம். இந்தியா அகிம்சை முறையில்தான் விடுதலை பெற வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார் மகாத்மா. மகாத்மா காந்தி ஒரு குறிக்கோளை தனக்கென வகுத்து கொண்டு அதன்படியே வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் எனது வாழ்க்கையே எனது செய்தி என்று அவரால் உறுதியாக கூற முடிந்தது. தன் குறிக்கோளை நிறைவேற்ற 2 ஆயுதங்களை கையாண்டார் அவர். ஒன்று சத்தியம், மற்றொன்று அகிம்சை. இரண்டும் அவருடைய 2 கண்களாக விளங்கின. சத்தியத்தை கண் என்று சொன்னால் அதை காக்கும் இமையென அகிம்சை இருந்தது. அகிம்சா தத்துவத்தை காந்தியடிகள் தான் எழுதிய புத்தகத்தினுடைய தலைப்பு அகிம்சை தைரியசாலிகளின் ஆயுதம், நான் வயலன்ஸ் வெப்பன் ஆஃப் தி பிரேவ் என்னும் புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார். அகிம்சை ஒரு ஆயுதமாகும். அது தைரியசாலிகளின் ஆயுதம். மனித இனத்திற்கு அளிக்கப்பட்ட மாபெரும் சக்தி. அகிம்சையினால் உலகையே அடிபணியச் செய்ய முடியும். வன்முறையினால் அடையும் எதுவும் நிலைத்து நிற்காது. தன்னம்பிக்கையை இழந்தவன்தான் கத்தியின் உதவியை நாடுகிறான். மனத்தாலும் செயலாலும் தீங்கு இழைக்காதவன்தான் அகிம்சாவாதி என்று எழுதுகிறார் மகாத்மா. பொதுவாக அகிம்சை என்றால் இம்சை என்பதற்கு எதிர்ச்சொல் என்றுதான் நாம் நினைக்கிறோம். அடுத்தவருக்கு நாம் துன்பம் தரலாகாது என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் காந்தியடிகளுக்கோ அகிம்சை என்றால் உலகளாவிய அன்பு, யுனிவர்சல் லவ், அல்லது சகல ஜீவராசிகளிடத்தும் செலுத்தும் அன்பு என்று கூறுகிறார். உண்மையான அன்பு உள்ள இடத்தில்தான் பிறர் வாழ்வதற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் பண்பு மிளிரும் என்று வர்ணிக்கிறார். அகிம்சை மீதான உங்கள் நம்பிக்கையை அணுகுண்டு வெடிப்பு சிதறடிக்கவில்லையா என்ற கேள்விக்கு காந்தியடிகள், எனது உறுதி எந்த விதத்திலும் தளரவில்லை, மாறாக சத்தியமும் அகிம்சையும் மகத்தான ஆற்றல் படைத்தவை என்ற நிறுவனத்தைத்தான் நான் பார்க்கிறேன் என்று கூறினார் மகாத்மா. அணுகுண்டு தயாரிப்புக்கு வித்திட்ட ஐன்ஸ்டீன் கூறியதை
இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவர் கூறுகிறார், வையகத்தில் நிரந்தர அமைதி நிலவ வேண்டுமானால் மகாத்மா காந்தி காட்டிய அகிம்சை நெறியை அனைவரும் பின்பற்றுவதை தவிர வேறு மார்க்கம் ஏதும் இல்லை என்று கூறியிருப்பதை இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.